ஓசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், எதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? எவ்வளவு தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஓசூர் அருகே முதல் சிப்காட் பகுதியில் தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பணிகள் ஆமை வேகத்திலே நடைபெறுகிறது என்று சொல்லலாம். இதனால் அந்த 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 பகுதியில் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் அந்த பகுதியில் மீண்டும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாகனங்கள், கனரக வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் கார்கள் என அணிவகுத்து நிற்கிறது. இதனால் பணிக்கு செல்வோர் மற்றும் கல்லூரிக்கு செல்வோர், பெங்களூர் செல்லக்கூடியவர்கள், வெளிமாநிலத்துக்கு செல்லக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர் கோரிக்கையாக வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் அரசுக்கு. ஆனால் இந்த பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக இருந்தாலும் கூட ஆமை வேகத்திலே நடைபெற்று வருகிறது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. ஒருபுறம் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் அடிக்கடி இது போல் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து ஏற்படுவதால் பெங்களூர் செல்லக்கூடிய பொதுமக்கள், பயணிகள் கடும் சிரமத்தையே சந்தித்து வருகின்றனர். இந்த வழியில் செல்வதற்கு கொஞ்சம் நாள்தோறும் அவர்கள் கவலையுடன் செல்வதாகவே தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.